ஃபிட்னஸ் சேலஞ்சோட டே 10. ஸோ இன்னையோட நம்ம ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து முடியுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் வைஸும் இல்லை மென்டல் வைஸும் நீங்கள் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்ச் எடுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபிசிக்கை வந்து ப்ராப்பராக ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சி நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வே உங்களுக்கு தெரியலைன்னா, இப்போ நம்மளோட 10 days சேலஞ்சே எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் இந்த ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு, இப்போ நான் பாதி சேலஞ்சஸ் வந்து நான் பேரலல் பார் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நீங்களே யோசிக்கணும். ஸோ இப்போ நீங்க பிசிக்கல் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க வந்து அதுக்கான ப்ராப்பர் வே நம்மளுக்கு வந்து சில நாள் பண்ண முடியாம கூட போகலாம். ஸோ எப்படி பண்ணலாம், நீங்க ஒன்ஸ் வந்து உங்க மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்றது மட்டும் ஒரு பர்டிகுலர் மேட்டர் கிடையாது. ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்க, அதுக்கெல்லாம் எப்படி வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது தான் அதோட சென்ஸு. ஸோ நீங்க இந்த சேலஞ்ச் பார்த்துட்டு அதை எக்ஸாம்பிளா எடுத்து ஸோ நீங்களும் ஒரு 10 days இல்லை 15 days இல்லை 5 days கூட நீங்க செட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது வந்து ரொம்பவே பெட்டர். ஸோ வீடியோ பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ண மறந்துடாதீங்க.